தாவீது அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கிக் கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். தாவீதும் அவருடைய மனுஷரும் நாபாலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். தாவீதின் மனதிலே நாபால் மீது கோபம் இருக்கிறது. நாபாலையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்று தாவீது புறப்பட்டு போகிறார். அப்போது நாபாலின் மனைவியாகிய அபிகாயில் தாவீதை பார்த்து அவருக்கு புத்தியுள்ள ஆலோசனைகளை சொல்லுகிறாள். தாவீது நாபாலின் இரத்தத்தை சிந்தப் போவதற்காக அபிகாயில் தாவீதை மென்மையான வார்த்தைகளினால் கடிந்து கொள்கிறாள். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. நீதிமொழிகள் 25:11-12. அபிகாயில் தாவீதை ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறாள். தாவீதும் அபிகாயிலின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். தாவீதின் செவிகள் கேட்கிற செவிகளாக இருக்கிறது, அவை அடைக்கப்பட்ட செவிகளாக இல்லை. இது தாவீதின் சுபாவம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். சங்கீதம் 141:5. அபிகாயில் தன்னிடத்தில் வந்து தனக்கு யோசனை சொன்னது தனக்கு மிகுந்த நன்மையாய் இருக்கிறது என்பதை தாவீது உணர்ந்து கொள்கிறார். அபிகாயில் தன்னிடத்தில் வந்ததற்காகவும் தனக்கு யோசனை சொன்னதற்காகவும் தாவீது அவளை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லுகிறார். அபிகாயிலுடைய ஞானமும் தாழ்மையும் தாவீதை கவர்ந்து விடுகிறது. அவளுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறார். அவளுடைய யோசனையும் அவளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கூறி அவளை அனுப்புகிறார். தாவீது பாவத்தின் பாதையிலே நடந்தபோது அவரை அந்த வழியில் போக விடாதவாறு தடுப்பதற்கு கர்த்தர் அபிகாயிலை அனுப்பியிருக்கிறார். இதற்காக தாவீது கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறார். அபிகாயில் தாவீதுக்கு ஆலோசனை சொன்னது போல நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய சிநேகிதர்கள் நமக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லுவார்கள். கர்த்தரே இவர்களை நம்மிடத்தில் ஆலோசனை சொல்லுவதற்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாமும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அபிகாயில் ஏற்ற வேளையிலே தாவீதை பார்க்க வந்திருக்கிறாள். அவருக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறாள். தாவீது அபிகாயிலுக்கும் நன்றி சொல்லுகிறார். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக என்றும் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்றும் தாவீது அபிகாயிலுக்கு சொல்லுகிறார். அபிகாயில் தாவீதை சந்திக்க வராவிட்டால் தாவீது நாபாலுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் பொல்லாப்பு செய்திருப்பார். தாவீது கர்த்தருக்கு விரோதமாகவும் மனுஷருக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருப்பார். தான் பாவம் செய்ய போகிறோம் என்பது தெரியாமலேயே தாவீது நாபாலுக்கு விரோதமாக புறப்பட்டு போகிறார். அபிகாயில் தாவீதை சந்தித்து அவருடைய பாவத்தையும் பாவத்தின் பின் விளைவுகளையும் தாவீதுக்கு உணர்த்துகிறாள். அபிகாயில் தனக்கு செய்த உதவியை தாவீதும் தன்னுடைய வார்த்தைகளினால் அங்கீகரிக்கிறார். தாவீது அபிகாயிலை நோக்கி, நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால்
பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நாபாலின் வீட்டிலுள்ள புருஷரை மட்டும் அழிக்க வேண்டும் என்பது தாவீதின் எண்ணம். நாபால் இறந்து போனால் தன் கணவனுக்காக அபிகாயில் துக்கம் அடைவாள். நாபாலின் புருஷரை தாவீது கொன்று போட்டால் அது அவருடைய ஜீவியத்தில் ஒரு கரையாக இருக்கும். இந்த பொல்லாப்பில் இருந்து கர்த்தர் தாவீதை விடுவித்திருக்கிறார். தாவீதின் வார்த்தைகள் அபிகாயிலுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. தான் கொண்டு வந்த காணிக்கைகளை அபிகாயில் தாவீதுக்கு கொடுக்கிறாள். தாவீதும் அந்த காணிக்கைகளை அவளுடைய கையிலே வாங்கிக் கொள்கிறார். தாவீது அபிகாயிலை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்று சொல்லி அவளை சமாதானத்தோடு அனுப்புகிறார்.